ஹலோ ட்ரேடர்ஸ், இன்னைக்கு வீடியோவில் மார்க்கெட் கீழே விழுந்ததுக்கான முக்கியமான ரீசன் தான் என்ன, அண்ட் சேம் டைம் அகெயின் மார்க்கெட் இங்கேருந்து எப்போ தான் மேலே போகும் எல்லாத்தையுமே நம்ம இங்கே ஃபுல் டீட்டெயில்ஸில் அனலைஸ் பண்ணலாம். வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், செம்மையாக இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். அதிக விஷயத்தை இந்த வீடியோலேருந்து டெஃபினட்டாகவே லேர்ன் பண்ணலாம். அது மட்டும் இல்லாமல் இப்போ வரைக்கும் வீடியோவை லைக் அண்ட் ஷேர் பண்ணலன்னா சீக்கிரமாக பண்ணிவிடுங்க. என்னோட ஓல்டு வீடியோஸ்லாம் நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா டெஃபினட்டாக உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஒரு லாஸ்ட் ஒரு 4 இல்லைனா 5 மந்த்துக்கு முன்னாடி நான் இங்கே வீடியோ பண்ணியிருந்தேன். அந்த வீடியோஸ் இங்கே கிளியராக பார்க்கலாம். மார்க்கெட் இங்கே கிராஷ் ஆகுமா அண்ட் நிஃப்டி எவ்வளோ கீழே போகும், இந்த வீடியோமே நான் ஒரு நியர் அபவுட் ஒரு 4 மந்த்துக்கு முன்னே நான் இங்கே மேக் பண்ணியிருந்தேன். அண்ட் அதுக்கடுத்தது இன்னொரு வீடியோ அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஒரு செகண்ட் வீடியோ அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இங்கே இருக்குது மார்க்கெட் கிராஷ், நிஃப்டி அடுத்த லாஸ்ட்டு சப்போர்ட் எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அதையும் பண்ணியிருந்தேன். அண்ட் இந்த வீடியோ நல்லா கிளியராக பார்க்க முடியும். ஒரு ஆல்மோஸ்ட் 4 மந்த்துக்கு முன்னே இங்கே போட்டிருந்தேன். அண்ட் அதுக்கடுத்தது பார்த்தீங்கன்னா ஒரு நியர் அபவுட் அண்ட் இன்னொரு வீடியோ பண்ணியிருந்தேன்னு நினைக்கிறேன். ஒரு நியர் அபவுட் கீழே வச்சுன்னா பார்க்க முடியும். இதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஷேர் மார்க்கெட் இங்கே டவுன், என்ன இம்பார்ட்டன்ட் அப்டேட் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அண்ட் சேம் டைம் இந்த வீடியோவை நல்லா கிளியராக பார்க்க முடியும். 5 மந்த்துக்கு முன்னாடி தான் இந்த வீடியோ நான் விச் மீன்ஸ் போஸ்ட் பண்ணியிருந்தேன். சேம் டைம் நம்ம இங்கே நிஃப்டி சார்ட்டையுமே அனலைஸ் பண்ணிச்சுன்னா ஒரு நல்லா கிளியராக பார்க்க முடியும். ஸ்டார்டிங்கில் எப்போ தான் டவுன்ஃபால் ஆக ஸ்டார்ட் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஒரு அரௌண்ட் இங்கேயுமே கிளியராக பார்க்கலாம். ஒரு நியர் அபவுட் 27 செப்டம்பருக்கு இங்கே டவுன்ஃபால் ஆக ஸ்டார்ட் ஆகிருக்கு. அது இங்கே நல்லா கிளியராகவே டேட்டில் மென்ஷன் ஆயிருக்கு. இதே சேம் டைம் நான் வீடியோ எப்போ மேக் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஒரு அரௌண்ட் இந்த இம்பார்ட்டன்ட் அப்டேட் அப்படின்னு சொல்லி இந்த வீடியோ நான் மேக் பண்ணியிருந்தேன். இந்த வீடியோ நான் எப்போ மேக் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அதையுமே இங்கே கிளியராக பார்க்கலாம். அரௌண்ட் 9th அக்டோபருக்கு தான் நான் இந்த வீடியோ மேக் பண்ணியிருந்தேன். அண்ட் அதையுமே இங்கே நம்ம சேட்டில் ஒரு கிளியராக வைக்கிற மாதிரினா அதையுமே ஒரு நியர் அபவுட் ஒரு எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஓகே இங்கே 9th அக்டோபருக்கு இந்த 2 டைம் பீரியட் எவ்வளோ இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா வெறும் ஜஸ்ட் இங்கே அண்ட் இங்கேருந்து இருக்க டைம் பீரியட் ஒரு டியூரேஷன் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது அரௌண்ட் வெறும் ஜஸ்ட்டு எனக்கு 12 டேஸ்லேயே மார்க்கெட் இந்த கீழே டவுன் ஆகிட்டு இருக்குல்ல, எனக்கு அப்பயே தெரிஞ்சிருச்சு. விச் மீன்ஸ் கன்ஃபார்ம்னு சொல்ல முடியாது, எல்லாமே ஒரு ஒப்பீனியன் மாதிரி தான். அப்பயே தெரியும் மார்க்கெட் இங்கே டவுன்ஃபால் ஆக போகுது அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் அது மட்டும் இல்லாமல் ஒரு ஆல் டைம் ஹைலேருந்து இப்போ வரைக்கும் ஒரு ஆல்மோஸ்ட் கீழே வரைக்கும் எவ்வளோ விழுந்துருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஒரு நியர் அபவுட் ஒரு ஹைலேருந்து ஒரு 16% வரைக்கும் இங்கே டவுன் போச்சு. அண்ட் சேம் டைம் இப்போ தான் ஒரு கரெக்டாக ஓரளவுக்கு ஒரு அரௌண்ட் பிடிச்சிங்க ஒரு 15% இப்போயுமே விச் மீன்ஸ் ஒரு 1% தான் இப்போ அப் சைடில் போய் ஒரு அரௌண்ட் பிடிச்சி ஒரு 2 எதுக்கு அதிகமாக சொல்லிக்கிட்டு ஒரு 2% இப்போ தான் மேலே போயிருக்கு. அண்ட் சேம் டைம் இந்த அப்சைட் மூவ்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இதுவுமே எவ்வளோ ப்ராஃபிட் ரிட்டர்ன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நியர் அபவுட் கீழே பாட்டம்லேருந்து ஒரு ஹை வரைக்கும் ஒரு ரேஞ்சில் ஒரு 3% வரைக்கும் போச்சு. அண்ட் சேம் டைம் அங்கேருந்து ஒரு நியர் அபவுட் ஒரு க்ளோசிங்கில் ஒரு 2.7% ஒரு நல்ல பெட்டரான ஒரு அப்சைட் மூவ்மெண்ட். அது விச் மீன்ஸ் இது இம்பார்ட்டன்ட் நோட் பண்ணிக்கிங்க. கண்டினியூவாக இங்கே ஒரு 4 க்ரீன் கேண்டலில் ஒரு நல்ல பெட்டரான பாசிட்டிவான மூவ்மெண்ட் இங்கே நல்லா கிளியராக பார்க்க முடியுது. இந்த மாதிரி இவ்வளோ கீழே டவுன் ஆனதுக்கான மெயின் ரீசன் தான் என்ன, நான் நான் 3 வீடியோ நான் உங்களுக்கு சொல்லியிருந்தேன் பார்த்தீங்களா. இந்த 3 வீடியோலையுமே நல்ல கிளியராக நான் எல்லாத்தையுமே இங்கே எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன். எதனால தான் இங்கே மார்க்கெட் டவுன் ஆகுது, அதுக்கான ரீசன் என்ன, நீங்கள் அந்த ஓல்டு வீடியோ பார்த்தாலே உங்களுக்கு நல்ல கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் ஆகிடும். இதில் இருக்கிற ஃபர்ஸ்ட் ரீசன் ரொம்ப சிம்பிளான ரீசன் தான். நம்ம இந்தியாவில் இன்ட்ரெஸ்ட் ரேட்டை அந்தளவுக்கு அதிகமாக இங்கே கட் பண்ண ஸ்டார்ட் பண்ணவே இல்லை. அது ரொம்ப பெரிய ரீசன். செகண்ட் ரீசன் அதுவுமே இங்கே நல்லா கிளியராக பார்க்க முடியும். எப்பயுமே இது நேச்சர் தான். மார்க்கெட்டில் ஒரு ரொம்ப பெரிய ஒரு ரேலி கிடச்சிருக்குன்னா அந்த ரேலி கிடச்சது ஒரு டவுன்ஃபால் ஆகுது பார்த்தீங்களா, அதுவுமே ஒரு விச் மீன்ஸ் நேச்சர் தான் சொல்லலாம். இதுவுமே டவுன்ஃபால் ஆகுறது ஒரு நார்மலான விஷயம் தான். பேக் சைடில் இங்கே நல்லா கிளியராக பார்க்க முடியும். ஒரு ஆல்மோஸ்ட் எவ்வளோ ப்ராஃபிட் ரிட்டர்ன் கிடச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஒரு பிக் ரேலியில் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நியர் அபவுட் பார்க்கும்போது ஒரு மார்க்கெட்டில் ஆல்மோஸ்ட் இங்கே 40% விச் மீன்ஸ் நல்ல பெட்டரான ரேலி கிடச்சிருக்கு. இது நான் அனலைஸ் பண்ணுறேன்ல, எல்லாமே நிஃப்டி நான் சொல்லிட்டு இருக்கேன். அதான் எனக்கு 40% இருக்குல்ல, இதெல்லாம் கம்மி இல்லை. விச் மீன்ஸ் என்ன சொல்லலாம், ஒரு 3 டைம்ஸ் ஒரு 4 டைம்ஸ் இது மல்டிபேக் ரிட்டர்ன்ஸ்லாம் இண்டிவிஜுவல் ஸ்டாக்ஸில் பார்த்தீங்கன்னா பெட்டரான ரிட்டர்ன்ஸ்லாம் கிடச்சிருக்கும். அந்தளவுக்கு இங்கே பெட்டரான ப்ராஃபிட் ரிட்டர்ன் இங்கே மேக் பண்ணியிருக்கு நிஃப்டி விச் மீன்ஸ் மார்க்கெட்டில். அண்ட் அதுக்கடுத்து தான் ஒரு பெரிய ரேலி கிடச்சதுக்கப்புறம் தான் இங்கேயுமே டவுன்ஃபால் ஆகிறதுக்கு இங்கே ஸ்டார்ட் ஆகிருக்கு. அதுவுமே கிளியராக பார்க்க முடியுது. இதில் இன்னொன்று இங்கே நல்ல விஷயம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா மார்க்கெட் தான் இங்கே டவுன்ஃபால் ஆகிட்டு இருக்கு. இந்த டவுன்ஃபால் ஆகிட்டு இருந்தாலுமே இதுக்கு நடுவில் இருக்கிற இன்னொரு நல்ல பெரிய விஷயம் என்னதுன்னா, நம்ம கவர்மெண்ட்டுமே இங்கே இன்ட்ரெஸ்ட் ரேட்டை கட் பண்ணவே இல்லை. அதனால் இங்கே இன்ட்ரெஸ்ட் ரேட்டை இங்கே கட் பண்ண சொல்லிட்டு இது மார்க்கெட்டுக்கு இன்னும் ஒரு விச் மீன்ஸ் ஒரு பாசிட்டிவான ஒரு அட்வான்டேஜாக போயிடுச்சு. இந்த மாதிரி விச் மீன்ஸ் பிக் பிளேயர்லாம் இருக்காங்களா, அவங்களாம் டவுன்ஃபாலை இங்கே கீழே கொண்டு வரதுக்கு. அதனாலேயுமே ஒரு ரொம்ப பெரிய இம்பார்ட்டன்டான ரீசன் இங்கே ஸ்டாக் ப்ரைஸ் விச் மீன்ஸ் மார்க்கெட் இங்கே கீழே டவுன் ஆனதுக்கு. சரியா, மார்க்கெட் டவுன் ஆனதெல்லாம் டவுன் ஆகிடுச்சு. திரும்ப இது எப்போ தான் ரிகவர் ஆகும் அண்ட் நம்ம போர்ட்ஃபோலியோவில் எப்போ தான் ஒரு நல்ல பாசிட்டிவாக அதுவும் ப்ராஃபிட்டையே பார்க்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துச்சின்னா இப்போ டவுன்ஃபால்லாம் இங்கே முடிஞ்சிருச்சு. அதனால் திரும்பவுமே ஒரு ஆல்மோஸ்ட் ராக்கெட் மாதிரி டக்குன்னு இங்கேருந்து மேலே போகும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அந்த மாதிரிலாம் இங்கே இல்லவே இல்லை. விச் மீன்ஸ் மார்க்கெட் எப்பயுமே
ஒரு நேச்சர் பேட்டர்னில் தான் இங்கே பிஹேவ் பண்ணும். ரொம்ப இம்பார்ட்டண்டாக இப்போ கரண்ட்டாக ஒரு 4 டேஸில் விச் மீன்ஸ் நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் ஒரு கண்டினியூவாக இங்கே க்ரீன் கேண்டில் தான் இங்கே மேக் பண்ணியிருக்கு. அதை இங்கே நல்ல இம்பார்ட்டண்டாக பார்க்கலாம். அண்ட் சேம் டைம் ப்ரீவியஸ் டைமில் இங்கே எல்லா இடத்துலையுமே நீங்கள் நோட் பண்ணி பாருங்கள், கீழே டவுன் ஆகிருக்குல்ல, எந்த இடத்துலையுமே ஒரு ஆல்மோஸ்ட் வந்து கண்டினியூவாக அதுவும் பாசிட்டிவாக இந்த அளவுக்கு க்ரீன் கேண்டில் வந்து இங்கே வந்ததே இல்லை. விச் மீன்ஸ் எல்லா இடத்துலையும் நல்லா கிளியராக பார்க்குற மாதிரினா இங்கே கிளியராக பார்க்க முடியும். ஆல்மோஸ்ட் வந்து இங்கே 2 கேண்டில்ஸ் இருக்குது, இங்கே 2 கேண்டில்ஸ் இருக்குது, அண்ட் இங்கே 1 கேண்டில்ஸ் இருக்குது. அண்ட் அகைன் பார்த்தீங்கன்னா ஒரு மேக்ஸிமம் பார்த்துச்சுன்னா ஒரு 3 கேண்டில்ஸ் தான் ரேஞ்ச் பார்க்க முடியும். அண்ட் இங்கேயுமே நல்லா கிளியராக பார்க்கலாம். ஒரு 3 கேண்டில்ஸ் வந்து இங்கே பார்க்க முடியுது, அண்ட் இங்கேயுமே ஒரு 3 கேண்டில்ஸ் பார்க்க முடியுது. விச் மீன்ஸ் எப்பயுமே கண்டினியூவாக இந்த அளவுக்கு பெட்டரான ஒரு ஆல்மோஸ்ட் வந்து கண்டினியூவாக 4 கேண்டில் வந்து அது கண்டினியூவாக இங்கே மேக் பண்ணதே இல்லை. இதுலேருந்துமே இங்கே ஒரு நல்ல கிளியரான ஒரு மூமெண்டம் ஒரு நல்ல பெட்டராக பார்க்க முடியுது. விச் மீன்ஸ் அப் சைடில் ஒரு போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸும் இங்கேருந்துமே ரொம்ப அதிகமாக தான் இருக்குது. சரி, இங்கேருந்து அப் சைடு மூமெண்ட் போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது அப்படின்னா ஒரே முட்டா மார்க்கெட் இங்கேருந்து போய் ஒரு நியூ ஆல் டைம் ஹை ரெக்கார்டை திரும்பவுமே பிரேக் பண்ணி இங்கேருந்து மேலே போகுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா இது வந்து என்னுடைய ஒப்பீனியன் படி, என்னோட அனலைஸ் படி பார்த்தீங்கன்னா இது ஆல்மோஸ்ட் வந்து இங்கே இப்போதைக்கு ஒரு போகிறதுக்கான ஒரு பாசிபிலிட்டிஸ் இல்லை. விச் மீன்ஸ் சொல்லுன்னா ஒரு அரௌண்ட் வந்து ஒரு நெக்ஸ்ட் 6 மந்த் வரைக்கும் இது போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இல்லை. இதுக்கு பின்னாடி இருக்கிற இப்போ மெயின் ரீசன் என்ன அதை பார்க்கலாம். இன்னமுமே நம்ம இந்தியாவில் மார்க்கெட்டிங்கை எக்ஸ்பெக்ட் பண்ண அளவுக்கு இன்ட்ரெஸ்ட் ரேட்டை கட் பண்ணவே இல்லை. ரேட் கட்டுமே எடுத்த உடனே ஒரு 1%, 2%, 3% அப்படியெல்லாம் கட் பண்ணுவாங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா ஆல்மோஸ்ட் அப்படிலாம் இங்கே கட் பண்ணவே முடியாது. ஒரு நியர் அபவுட் வந்து ஒரு 25 பாயிண்ட், இன்னொரு அகைன் ஒரு 25 பாயிண்ட், அகைன் ஒரு 25 பாயிண்ட் அப்படின்னு சொல்லிட்டு தான் இங்கே கொஞ்சம் கொஞ்சமாக தான் கட் பண்ணுவாங்க. இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக கட் பண்ணி முடிக்கிறதுக்கே ஒரு விச் மீன்ஸ் வந்து ஒரு 6 மந்த்து டைம் பீரியட் எடுத்துக்கும். அண்ட் இதுவுமே ஒரு ஃபைனான்சியல் சொன்னால் ஒரு 2 குவார்ட்டர்ஸ் ஒரு டைம் பீரியட் ஆகும். ஸோ எப்படி இங்கே மார்க்கெட்டில் இங்கே ரேட் கட் பண்ண இங்கே ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. விச் மீன்ஸ் இப்போ கட் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஓரளவுக்கு கண்டினியூ இங்கே ஸ்டார்ட் பண்ணும்போது இங்கேருந்து ரேலியும் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல பெட்டரான ரேலி கிடைக்கும். ஏன்னா அதே சேம் டைம் அகெயின் நான் சொல்கிறேன், நியூ ரெக்கார்ட் பண்ணுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா நியூ ரெக்கார்ட்ஸ்லாம் இங்கே பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இப்போதைக்கு எனக்கு தெரியல. அதனால் என்ன தான் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா ஆல்மோஸ்ட் வந்து இங்கேருந்து மார்க்கெட் ஓரளவுக்கு மேலே போகும் அண்ட் திரும்ப கீழே வரும். அண்ட் அகைன் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு மேலே போகும், ஓரளவுக்கு கீழே வரும். அண்ட் இதே மாதிரி தான் ஒரு நியர் அபவுட் வந்து ஒரு சைட்வேஸில் தான் மார்க்கெட் வந்து இங்கே ரேலி ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இங்கே ரொம்ப அதிகமாக இருக்குது. நெக்ஸ்ட் 6 மந்த் வரைக்குமே ஒரு ஆல்மோஸ்ட் வந்து இப்படி தான் பார்க்க முடியும். ஒரு நியூ ஆல் டைம் ரெக்கார்ட்ஸ் எல்லாம் ஒரு க்ரியேட் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இப்போதைக்கு என்னை பொறுத்த வரைக்கும் இங்கே பார்க்க முடியல. அதுக்கான பாசிபிலிட்டிஸ் இங்கே இல்லாத மாதிரி தான் எனக்கு தெரியுது. இந்த வீடியோவில் இவ்வளோ தான். நான் நம்புகிறேன் உங்களுக்கு இப்போ டெஃபினட்டாகவே எல்லாமே இங்கே அண்டர்ஸ்டாண்டாக இருக்கணும். அண்ட் மார்க்கெட்டுமே எப்பயுமே இப்படி தான் பிஹேவ் பண்ணும். நீங்கள் வேணால் ஹிஸ்ட்ரியை வேணால் எடுத்து பாருங்கள், ரொம்ப சிம்பிள் தான். எப்பயுமே இன்ட்ரெஸ்ட் ரேட் ஹை பீக்கில் இருக்குல்ல, அந்த மாதிரி பீக்கில் இருக்கும்போது மார்க்கெட் இங்கே டவுனில் தான் இருக்கும். அதே சேம் டைம் எப்போ இன்ட்ரெஸ்ட் ரேட் இங்கே கீழே டவுனில் இருக்குது அண்ட் அதே சேம் டைமில் மார்க்கெட்டும் பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு நல்ல பெட்டரான ரேலியில் நல்ல பீக்கில் இருக்கும். இது ரொம்ப சிம்பிள் தான், உங்களுக்கு கிளியராகவே இப்போ அண்டர்ஸ்டாண்ட் ஆகிருக்கும். நான் இங்கே அனலைஸ் பண்ணுற மாதிரியே நீங்களுமே எல்லாத்தையுமே ஃபுல் டீட்டெயிலில் எல்லாத்தையுமே அனலைஸ் பண்ணலாம். மார்க்கெட்டில் இங்கே லைஃப் டைமுக்கு மணியை மேக் பண்ணலாம். இதுக்காகவே என்னுடைய ஸ்டாக் மார்க்கெட் கோர்ஸ் பேசிக்லேருந்து எடுத்து அட்வான்ஸ் வரைக்கும் நான் எல்லாத்தையுமே ஃபுல் டீட்டெயிலில் ஒன்று விடாமல் எல்லாத்தையுமே நான் இங்கே எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். கோர்ஸுக்கு ஃபீஸுமே இங்கே நார்மலாக 10,000 தான் சேல் பண்ணிகிட்ருக்கேன். ஏன்னா அதே வந்து இப்போ ரம்ஜானுங்கிறதால ஆஃபரில், அதுவும் லிமிட்டட் டைமில் தான் இந்த ஆஃபர் இருக்கும். டிஸ்கவுண்ட் ப்ரைஸில் வெறும் ரொம்ப கம்மியாக 599ங்கிற ப்ரைஸில் தான் சேல் பண்ணிகிட்டு இருக்கேன். இந்த டிஸ்கவுண்ட் ஆஃபர் கம்மியான டைமுக்கு தான் அவைலபிளாக இருக்கும். கீழே டிஸ்கிரிப்ஷன்லையும் அண்ட் ஃபஸ்ட் கமெண்ட்லையும் லிங்க் இருக்குது, செக் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு டெஃபினட்டாகவே லைஃப் டைமுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோ இவ்வளோ தான். நான் நம்புகிறேன் உங்களுக்கு இந்த வீடியோ ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குங்க. இதே போல் வீடியோஸை டெய்லி பார்க்குறதுக்காக நம்ம ஸ்விங் ட்ரேடிங் சாகு சேனலை இப்போவே லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நீங்கள் சப்போர்ட் பண்ணால் தான் எனக்கும் மோட்டிவேஷனாக இருக்கும். டெய்லி இதே போல் பெஸ்ட்டான கண்டென்ட்லாம் கொண்டு வரதுக்கும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட் 6 மந்த்தில் மார்க்கெட் இங்கே அப் சைடில் போகுமா, இல்லை சைட்வேஸில் இருக்குமா, இல்லை டவுன் சைடில் இருக்குமா, உங்களோட ஒப்பீனியன் என்ன டெஃபினட்டாக கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு வேறு எந்த ஸ்டாக் பற்றி ஃபுல் டீட்டெயிலில் அனலைசஸில் வீடியோ வேணும் அதையுமே சொல்லுங்கள். நான் கூடிய சீக்கிரம் கொண்டு வரதுக்கு ட்ரை பண்ணுறேன். திரும்ப நாளைக்கு ஒரு பெஸ்ட்டான வீடியோவில் பார்க்கலாம். அது வரைக்கும் டாட்டா, பாய் பாய்.